அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஜாதகத்தை பொறுத்தவரை ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்றோம் அப்படின்னா, அன்று இயங்கக்கூடிய லக்னம் என்ன லக்னம்னு நம்ம பார்க்கணும். அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு இந்த 10 வருட காலங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த லக்னாதிபதி சொல்லக்கூடியவர் 6, 8, 10, 12ஆம் இடங்களில் அமர்ந்திருந்தால் இந்த ஜாதகர் ஒன்று நோய்வாய்ப்படணும், அல்லது பிரச்சனை இருக்கணும், அல்லது தீராத பிரச்சனை இருக்கணும், அல்லது அழுத்தத்தில் இருக்கணும், அல்லது வெளியூர் வெளியிடங்கள்ல அலைச்சிருந்த இடங்கள்ல தூக்கம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டும். அன்று இயங்கக்கூடிய நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய அந்த நட்சத்திராதிபதி கிரகமானது இதே போல 6, 8, 10, 12ஆம் இடங்கள்ல அமரக்கூடாது. இது அமர்ந்திருந்தால் ஜாதகரை பிரச்சனைகள் இருக்காரு அல்லது நோயில இருக்காருங்கிறத சுட்டி காமிக்கும். இதே போல் திருமண வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ அமரக்கூடாது. இது ஒரு ஜாதகத்துல முதல்ல நம்ம பார்க்கணும். சரி, இதை பார்த்து விட்டு ஒரு ஆண் ஜாதகத்துல அவர்களுடைய வீரியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம 3ஆம் பாவகத்தை பார்க்கணும். 3ஆம் பாவகத்தினுடைய அதிபதிகள் சரியான நிலையில இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பின்பு அவர்களுடைய தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமானது 2ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ அமரக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பின்பு ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவகம், இந்த 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய அதனுடைய அதிபதியானது சரியான நிலையில இருக்குதா அந்த ஜாதகத்துல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல இதே போல் லக்னாதிபதி, நட்சத்திராதிபதி, 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாங்க, அவர்களும் இருக்கக்கூடிய தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 7ஆம் பாவகத்தை வைத்து முடிவு செய்து கொள்ள வேண்டும். பின்பு அந்த பெண்ணினுடைய தைராய்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 3ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது, கர்ப்பப்பெண் சொல்லக்கூடிய 8ஆம் பாவகம் அந்த ஜாதகத்துல எப்படி அமைந்திருக்கிறது, குழந்தை பாக்கியம் சொல்லக்கூடிய 5ஆம் பாவகம் எப்படி அமைந்திருக்கிறது, இதெல்லாம் பொறுத்துதான் ஒரு ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டும். சரிங்க, இது எல்லாமே நல்லா இருக்குதுங்க, ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா பெண்ணுடைய ஏஎல்பி லக்னத்திற்கு அன்று இயங்கக்கூடிய பெண்ணுடைய ஏஎல்பி லக்னத்திற்கு ஆணுடைய லக்னமானது 6ஆம் பாவகத்திலேயோ 8ஆம் பாவகத்திலேயோ 12ஆம் பாவகத்திலேயோ செல்லக்கூடாது. இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குள் உடல் பொருத்தம் அப்படிங்கிறது இருக்காது. என்னதான் மற்ற பாவக அதிபதிகளுடைய நிலைகள் சாதகமாக இருந்தாலும் அந்த உடல் இணக்கம் அப்படிங்கிற சூழ்நிலை சரியாக அமையாது. சரிங்க, இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்குள்ள மன பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரியான நிலையில இருக்க வேண்டும். அப்போதுதான் அவங்களுக்கு அந்யுன்யமும் தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மனம் சார்ந்த நிகழ்வுகள்ல ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அன்றைக்கு இயங்கக்கூடிய ஏஆர்பின்னு சொல்லக்கூடிய தசாபுத்தி அவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். இப்ப உதாரணமாக ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சூரிய தசை போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னால், பெண்ணுடைய ஜாதகத்தில் குருதசை அப்படிங்கிறது புனர்பூசம், பூரட்டாதி, விசாக நட்சத்திரத்திலிருந்து குருதசை போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்துல அவர்களுக்கு தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மனோபொருத்தம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. இந்த சூரியனும் குரு பகவானும் இந்த ஜாதகத்துல சரியான நிலையில இல்லாம இருந்தால் அவர்களுக்குள் இந்த பொருத்தம் அப்படிங்கிறது இருக்காது. அதுபோல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரதசை போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஆணுடைய ஜாதகத்துல சனி திசை போகக்கூடாது. 2 பேருக்குமே ஏகதிசை சொல்லக்கூடிய செவ்வாய் தசை போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்குள் பொருத்தம் அப்படிங்கிறது இருக்காது. ஆணுக்கு புதன் தசையும் பெண்ணுக்கு கேது தசையும் போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாலும், இவர்களுக்கு சந்திர தசை போயின்னு இருக்கு, பெண்ணுக்கு ராகு தசை போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இவர்களுக்குள் தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்யுன்யம் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள்ல பொருத்தம் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம பல்வேறு விதமான கோணங்கள்ல கேள்விக்குரிய பாவங்கள்ல ஆய்வு பண்ணிய பிறகு குழந்தை பாக்கியம் எப்படி அமைந்து இருக்கிறது அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டும். நல்ல ஒரு புரிதலை ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் ராஜ் அருளானந்தம். நன்றி, வணக்கம்.